ஒவ்வொரு குடும்பமும் இப்போ வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆன்மீகத்தில் நாட்டை செலுத்தணும். முதல்ல எந்த தெய்வத்திலேருந்து ஆரம்பிக்கணும் அவங்க? முதல்ல எப்பவுமே வந்து தாய் தகப்பன் எல்லாம் எதுவுமே இல்லை. நம்மளை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது அம்மா அப்பா தான். அப்போ அம்மா அப்பாவை தான் நம்ம முதல்ல கும்பிடணும். அப்போ அம்மா அப்பாங்கிறத வந்து நம்மளுடைய தகப்பனை மனசை நினச்சி வேண்டுதல் வச்சுக்கிட்டு தாய் தகப்பனுக்கு நிகராக இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கும்பிடுவோம். குலதெய்வம் தான் நம்மளுக்கு தாய் தகப்பன். அப்போ அந்த ஒவ்வொரு குலத்துக்குமே இந்த தெய்வம் அப்படின்னு சில கூட்டங்களோட சேர்த்து கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துக்கு இந்த 10 கூட்டத்துக்காரங்க சேர்ந்த ஒரு குலதெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த காலத்தில் உருவாக்கி சிறந்த வழிபாடுகள் செய்வாங்க. அப்போ அந்த வழிபாடுகள் செய்யும்போது நம்ம இஷ்ட தேவதை யாரையும் கும்பிடலாம். முருகனை கும்பிடலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாமி, ஐயப்பன் கும்பிட்றாங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுவாங்க, அம்பாவை கும்பிட்றவங்க. அப்படி யார் எந்த தேவதை நீங்கள் கும்பிட்டு உங்களுக்கு கோரிக்கையை வச்சு அவங்ககிட்ட நீங்கள் உங்களுக்கு தேவையான விடைகளை கேட்டீங்கனாலுமே அந்த விடைகளையுமே அந்த உங்களுக்கு சக்தியை கொண்டு போய் குலதெய்வத்துக்கிட்ட தான் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடுங்கிறது அமாவாசை பௌர்ணமி நாட்களில் வந்து போகிறது ரொம்ப விசேஷம். அது இல்லைன்னா அவங்க ஜென்மராசி ஜென்ம நட்சத்திரம். இப்போ நீங்கள் என்ன நட்சத்திரம் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திர நாளில் போய் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. போய் நம்மளுடைய அந்த குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் போடணும். தீபம் போடும்போது அந்த தீப ஒளியில் வந்து அந்த கதிர்வீச்சு வந்து பிரகாசித்து அந்த ஒளி கொடுக்குற மாதிரி நம்ம குடும்பம் ரொம்ப பிரகாசமாக எந்த நோய் நொடி இல்லாமல் நல்ல அழகான குடும்பமாக நல்லா இருப்பாங்க எல்லாரும். குலதெய்வத்தை மனதார வேண்டி வணங்கணும். சாமி வந்து எனக்கு அதை பண்ண இதை பண்ணல எந்த சாமியும் கேட்கறது இல்லை. நம்ம மனது சாந்தத்துக்காகத்தான் நம்ம எல்லாமே கூடி படைக்கிறோம். அதை நம்மளே எடுத்துக்கலாம். அவங்க ஆத்மார்த்தமாக ஏற்றுக்குவாங்க. அதையே இறைவா உனக்கு அந்த நைவேத்தியம் சமர்ப்பிக்கிற நீ ஏற்றுக்கணும் அப்படிங்கிற போது அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க ஒரு சந்தோஷத்தை காட்டுவாங்க. அந்த சந்தோஷத்தில் ஒரு புன்னகை வரும். அந்த புன்னகை தான் நம்மளுக்கு ஆனந்தம். குலதெய்வ வழிபாடு மிக சிறந்தது. குலதெய்வம் இல்லாமல் எந்த வழிபாடு செய்தாலும் பயனற்றதாக போகும். சரிங்களா? அப்புறம் இந்த துன்பம் ஏற்படும் போது நம்ம வந்து இது வந்து விதி அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க. அந்த விதியை வந்து வெல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த ஆன்மீகத்தில் இருக்கா? அது என்ன? அருமையான கேள்வி. துன்பம் ஏன் வருது? முதல்ல ஒரு மனிதன் வந்து ஒரு பொருள் மேலே பற்றுதல் வைக்கிறான். பற்றுதல் தொடர தொடர அது ஆசையாக மாறுது. பற்றுதல் அப்படிங்கிறது ஒரு பொருளை பார்க்குறான், பார்த்து தான் அவனுக்கு பிடிச்சி போகுது. அது மாதிரி பற்று அந்த பற்றை வந்து என்ன பண்ணுறான், மீண்டும் மீண்டும் பார்க்கணும்னு நினைக்கிறான். அப்போ அதுக்காக அவன் வந்து போகிறான். அப்போது போகும்போது என்ன ஆகுது, அதுக்கு ஆர்வத்தில் தடை விதிக்கிறாங்க. யாரும் பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம். எதுக்கு அப்போ அந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிற நீ? அப்போ அவனுக்கு ஒரு கோபம் வருது. அந்த கோபம் வந்து 3 வகையாக பிரிக்கிறான் பகவான். நிலை மாறும் கோபம், நிலை தடுமாறும் கோபம், நிலையான கோபம். அப்படி 3 வகையை பிரிக்கிறார். அப்போது ஒரு பையனை எடுத்துக்கலாம். சொன்ன ஒரு உதாரணத்துக்கு சாயந்தரம் 6 மணி ஆனால் கலை செய்விட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறான். எங்கடா போகிறேன்? இல்லைம்மா அது வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். 2வது மணி அதே மாதிரி மறுநாள் போகிறான். கொஞ்சம் கோபமாக, ஆமாம் போகலையாம சொல்ல மாட்டேன், நான் வந்துடுறேன். அது வந்து நிலை மாறும் கோபம். நான் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு போகணும். தொடர்ந்து அவனை மீண்டும் கேட்கும்போது என்னதே ஆகணுங்கிற நீங்கள் சும்மா எப்போ தலைமை அந்த நிலை தடுமாறும் கோபம். இந்த வார்த்தைகளில் ஒரு வேகத்தை காட்டு, நிலையான கோபங்கிறது. அப்படித்தான் போவோம் வேலைக்கு போகிற. அப்போ ஒரு பெரியவங்க ஒரு விஷயத்தை செய்யாதுன்னு சொல்லும்போது அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் இருக்குங்கிறத உணராமல் போய் ஒரு தவறுகளில் மாட்டிக்கிட்டு பாவங்களை கூட்டிக்கிட்டு அந்த பாவங்கள் நம்மளுக்கு வந்து சேரும்போது கஷ்டம் வந்துடுது. இந்த பொருளை வாங்காத, உனக்கு இப்போ கார் தேவையில்லை, ஏற்கனவே உனக்கு பைக் கொடுத்துட்டு போய்க்கோ. இல்லை எனக்கு காரேதே வேணும் அப்படின்ட்டு போய் 10 லட்சம் ரூபா உனக்கு வாங்கிட்டு மாதம் கட்ட முடியல. அப்போ யாருக்கு கஷ்டம் அது? அப்போ அதுக்கு அடிப்படை என்ன? ஆசை. ஆசைப்படும். நான் வேண்டாங்களே, கஞ்சி குடிக்கிறியா, பழைய சாப்பாட்டுக்கு வந்து ஒரு வெங்காயம் கிடச்சிட்டு ஆசை. அது கூட ஒரு ஊறுகாய் இருந்ததுன்னா பரவாயில்லன்னு நினைக்கிறது, அதுவும் கூட ஆசை, தப்பு கிடையாது. நல்ல நீ வெஜிடபிள் பிரியாணி சாப்பிட்ற, உனக்கு தயிர் பச்சடி வச்சுருக்கிறாங்க, சாப்பிட வேண்டியது தானே. இல்லை இது கூட எனக்கு புதினா சட்னி வேணும்னு கேட்டால் அது பேராசை. சிம்பிள். இல்லை இந்த துன்பத்தில் ஒரு விதி அன்னைக்கு விதி வந்தது. விதி அப்படின்னு விதியை மதியால் வெல்ல முடியுமான ஒரு மகான் பொழுது விதியை மதியால் வெல்ல முடியும். அதுக்கு ஒரு விதி வேணும்னா, விதியை மதியால் வெல்லணும்னா அதுக்கு ஒரு விதி வேணும். அப்போ அந்த விதி யாரு சொன்னா? பெற்றவங்க சொன்னாங்களோ உனக்கு இது வேண்டாம், தள்ளி போடு,
அப்புறம் பார்க்கலான்னு சொன்னாங்கல்ல, அந்த மதி கேட்கலையில நீ மதி கேட்கலன்னு ஓ விதி உனக்கு வேலை செய்ய. அப்புறம் மற்றவங்களுக்கு ஒரு சொல்கிறேன். காலில் செருப்பு இல்லாமல் நடந்த காலம் இருக்குது, ஒரு செருப்புக்காக ஏகி நடந்த காலம் இருக்குது. இன்னைக்கு காலில் ஷூ செருப்பு எல்லாம் போட்டு நீ வண்டியும் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே நீ ஆசைப்படுறேன்னு யாருடைய குற்றம் அது? என்ன சொல்லி கொடுத்தாரு வள்ளுவர்? 1330 குறள் நான் எடுத்துக்கொண்ட குறள் ஒரே குறள் தான். தோன்றில் புகழோடு தோன்றுக, அக்தலில் தோன்றலில் தோன்றாமே நன்று. ஒன்று பிறக்கும் போது பேரு புகழோடு பிறம், இல்லை என்றால் வாழும் போது புகழை தேடிக்கோ, இல்லை என்றால் மரணம் அடையும் போது புகழோடு மரணமடை. அவ்வாறு இல்லை எனில் நீ தோன்றியதை விட தோன்றாமல் இருப்பதை மேலே. புகழை நீங்கள் விலையெல்லாம் கொடுத்து வாங்க முடியாது, எத்தனை கோடி கொடுத்தாலும் வாங்க முடியாது. அவன் நல்லவன் சொல்லணும் அப்படின்னா காசை கொடுத்து சொல்ல வச்சா அந்த நிமிஷம் மட்டும் தான் சொல்லுவான். ஆண்டாண்டுகளாக பேசணும், ஆண்டாண்டுகளாக சொல்லணும், எந்த காலத்துலேயும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த புகழை அவன் உழைச்சி சம்பாரித்து அவன் செய்யக்கூடிய தர்மத்தினுடைய பயனாக அவனுக்கு அந்த புகழே கிடைக்கும். புகழை விட உலகத்தில் என்ன செய்ய வேணும்? ஒன்றுமே கிடையாது. புகழ்ங்கிறது என்ன? தர்மம். நிலையான புகழ் அப்படிங்கிறது தர்மத்தின் அடிப்படையில் தான் வருவது. அதாவது திட்டமில்லாத ஒரு பயணம் கொடுக்கணும். யாருன்னே தெரியாது, அவன் என்ன ஆறு என்னன்னே தெரியாது. அவன் கஷ்டத்தில் இருக்கிறதா ஒருபடி சாப்பாடு கொடுத்து அவன் சாப்பிட்டு அவனுடைய மனசை உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சோர்வை நீக்கி அவனை தெம்ப உட்கார வைக்கிறான் பார்த்தியா? அந்த இடத்துல தான் இறைவன் உள்ளே வரும்போது அவனுக்குள்ள அந்த ஆனந்தம் ஏற்படும் பொழுது அவன் அப்படி பார்ப்பான். அப்படி கருணையான ஒரு பார்வம், அந்த பசியை நீக்கி வச்சிய நல்லா இருக்கணும். உலகத்தில் கருணை மீறின கொடைவள்ளல் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த கருணனே நரகத்துக்கு தான் போனான்னு ஒரு கதை சொல்லுது. அப்போ ஏன் இங்கே அப்படிங்கிற போது அவன் அன்னதானம் பண்ணலை அப்படிங்கிற போது, அப்போது எதுவுமே இவங்கள்ட்ட தர்மம் இல்லையாங்கிற எல்லா தர்மம் கொடுத்தான், அன்னதானம் மட்டும்தான் பண்ணாமல் பண்ணான். ஏதாவது இருக்கான்னு பாராப்பான்னு சொல்லி கேட்கும்போது தேரில் வரும்போது ஒரு அந்தனர் யாசகம் கேட்பார். டக்குனு கையில் இருக்கிறத கழட்டி கொடுப்பான். ஐயா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், வயிற்றுக்கு பசி, ஏதாவது உணவு கொடுன்னு கேட்கும்போது கொடுக்க முடியாத கேட்குறையே அப்படின்னு கூட சுற்றி சுற்றி பார்த்தான் கரணை. அதோ அன்னச்சத்திரம் அப்படின்னு விரல் நீட்டி காட்டினான். அங்கே புகை போயிட்டு இருந்தது, அங்கே அன்னச்சத்திரம் போ, அங்கேவா கிடைக்கும்னா அந்த ஒரு வாக்குக்காக அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்ததாக வரலாறு சொல்லுது. அப்படி தானத்தில் சிறந்தது அன்னதானம், அதை விட சிறந்தது நிதானம். நிதானம். வண்டி ஓட்டுறீங்க 140 கிலோமீட்டர் போட்டுக்கிற முறுக்கி பாருங்க எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். அப்போ நிதானம் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய மூளை என்ன பண்ணுது? கமெண்ட் பண்ணுது. எக்ஸலேட்டர் இவ்வளோ கூட இதுக்கு கூட இவ்வளோ ஆர்பிஎம் போயிட்டீங்க அப்படிங்கிற போது மேடு பொருள சமநிலை பார்த்து வண்டி ஓட்டுறோம்ல. அதே போல் மனதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்துறது பக்தி, அதுதான் ஆன்மீகம். அதுதான் ஆன்மீகம். 7 ஜென்மம் அப்படிங்கிறது உண்மைங்களா? வேத மனிதவங்களுடைய கணக்கு பிரகாரம் எங்களை மாதிரி இருக்கிறவங்க அது உண்மையை நாங்கள் சாதிப்போம். 7 ஜென்மம் 7 பாகம் 7 7 49 முறை மனித பிறப்புக்குள்ளே வருவதாக சித்தர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஏடும் இருக்குது, சப்தரிசி ஏடுகள்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு நம்ம சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வித்தை படிக்கணும் அப்படின்னு நானே ஆன்மீகத்தில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த ஆன்மீகத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நாஸ்திகம் பேசிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். சரி, ஒரு குறிப்பிட்ட வயசில் நம்ம பள்ளி படிப்பு, தேக பயிற்சி, யூஎன்டி வெயிட் லிஃப்ட் அசோசியேஷனில் நம்ம ஒரு வெயிட் லிஃப்டராக இருந்தோம். குஸ்திகள் இந்த மாதிரி ஒரு தேக பயிற்சி விளையாட்டுகளில் ஒரு காலத்தில் நாட்டம் இருக்கும் பொழுது, அப்போல்லாம் வீடுகளில் குழந்தைகள் நிறையா இருக்கும்போது உணவு பற்றாக்குறை ஏற்படும். அப்போ தேக பயிற்சி செய்கிறவங்களுக்கு உணவு அதிகம் தேவைப்படும். அப்போ எல்லாம் ஒரு 6-7 குழந்தை இருக்கிற போது அது சமமாகத்தானே பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த வயிற்றுக்கு பத்திலேங்கிற போது நம்ம அது தேக பயிற்சி விடுற மாதிரி ஆகும்போது அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கெல்லாம் வரும். கண்டிப்பாக. அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஓடி ஆடி விளையாட்ட காலங்கள். அதுக்கு பின்னால் நம்ம ஒரு பக்தி மார்க்கத்துக்குள்ளே வர்றோம் அப்படின்னோம்னா கடவுள் நம்மளுக்கு வருவாங்க, ஏதாவது ஒரு சிரமத்தை கொடுத்தானே வந்துருப்பாங்க. அப்போ எனக்கு இளம் பருவத்தில் எனக்கு வாய் திக்குவாய். ஓ அப்படிங்களா? ஆமாம், எனக்கு 21 வயசு வரைக்கும் வாய் திக்குவாய் தான். 21 வயசு வரைக்கும்? 10 வயசில் எனக்கு அந்த மாதிரி ஏற்பட்டது. சரி சரி. அதுக்கு பின்னால் 21 வயசு வரைக்குமே இந்த மாதிரி சரளமாக என்னால் பேச முடியாது. சரி, ஒரு வார்த்தை பேசணும்னா ஒரு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும். இப்போவுமே எனக்கு வேகமாக பேசும்போது சில நேரம் ஸ்ட்ரக் ஆகும். அப்போ எனக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் இருக்கிற தண்டுமாரியம்மன் சொல்லி ஒரு அம்மா, அந்த அம்மாவுடைய கோயிலுக்கு போகும்போது அந்த வெயிட் லிஃப்ட்லேருந்து திடீர்னு நிறுத்தங்காட்டி எனக்கு தொடர் வயிற்று வலி வந்துருச்சு. அப்போது அந்த வயிற்று வலியில் பரிதவிக்கும் போது அந்த வழியை வயசான ஒரு பாட்டி
அந்த பாட்டி எனக்கு வயிற்று வலிட்டு எப்படி தெரியும்? தெரியாது. போட ஏன்டா வயிற்று வலிட்டு இருக்கிற உள்ளே போய் அம்மல் கையில் வேரில் இருக்கிற கனியை வாங்கி சாப்பிட்டு நல்லா போகும்னு சொல்லிச்சு. சரிங்க. அப்புறம் ஓடி போய் அங்கே இருக்கிற தச்சார்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாலே அவரே எடுத்து வந்து கொடுத்தாரு. அப்படியே வாயில் போட்டு கடிச்சு சாப்பிட்டு தோணோடு சாஞ்சு உட்காந்துட்டேன். அவ்வளோ வலி. அப்போவே அந்த வலி நின்றுச்சு. எனக்கு தெய்வத்து மேலே ஒரு பட்டுதல் ஏற்படுது. வேதங்கள் படிக்கிறேன். ஆஞ்சநேயர் படிக்கும்போது யாகத்தை பண்ணுறான்னாரு. எனக்கு சமஸ்கிருதம் தெரியாதுன்னு நான் உட்கார நீ பண்ணுங்கிற போது எனக்கு வாய் திக்கு போய் எப்படி வேலை சொல்கிறேன். நான் உட்கார்றேன் அப்படின்னு அவர் உட்கார்ந்தாரு. முதல் யாகத்தை பண்ணினேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சரளமாக பேசிகிட்டு இருக்கிறேன். எல்லா மந்திரங்களும் இன்னைக்கு கரகரகரன்னு மகா சண்டிகாம 750 யாகம் முடித்தோம். என்ன இடையில ஒரு சின்ன ஒரு அப்புறம் எனக்கு தெய்வத்தை மேலே அதிகமாக பட்டுதல் ஏற்படுது. அப்போ நம்ம தேட ஆரம்பிச்சிடறோம்ல, இதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அதுக்கடுத்து என்ன அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வாழ்ந்து 42 வருஷம் முடிச்சுட்டேன். இறைவன் எப்போ கூப்பிட்டாலும் சரி நம்ம போக தயார். அந்த அளவுக்கு அண்ணன் அதுக்குள்ளே வந்து அம்பாளுக்கு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்கி நம்ம கற்ற வித்தையெல்லாம் அம்பாளுடைய பாதத்தில் ஒப்படைச்சிட்டு எல்லா மக்கள் வந்து அந்த இடத்துல மண்ணெடுத்து கையெடுத்து கும்பிட்டு போனாலும் எல்லா பிணிகளும் நீங்கி நீடோடி வாழோடுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அம்மா கிட்ட வச்சுட்டுக்கிறேன். அது கருணை புரிவான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அடுத்தது இன்னைக்கு இந்த கோயில் கட்டுறதுங்கிறது ஏதோ கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்துகிட்டு தான் கேள்விப்பட்டோம். சண்டிகாதேவி மந்திராலயம்ங்கிறதுக்கு அம்பாளுக்கு ஒரு கோயிலை கட்டி நம்ம இந்தியாவிலேயே வந்து இங்கே சண்டிகாதேவி அம்மனுக்குன்னு எங்கேயுமே இல்லை, கோயில் இல்லை. நார்த்தில் தான் இருக்கு மகா சண்டி ஹோமம். ஏன்னா நம்ம பண்ணிக்கிற யாகத்தினுடைய தவசக்தி அனைத்துமே நம்ம அதில் அம்பாள் இடத்துல ஐக்கியம் பண்ணி அந்த அத்தனை மந்திர சக்திகளும், ஏன்னா நாங்கள் 42 இடங்கள் கற்றுக்கிட்ட அத்தனை வித்தைகளையும் நம்ம ஒப்படைச்சிட்டு போகணும். ஏன்னா இன்னைக்கு கற்றுக்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு பல வித்தைகள் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா கூட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்ற அளவுக்கு இன்னைக்கு யாருக்கு ஆர்வம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தேடல் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு வாழ்ந்தாகணும் எல்லாருமே. அப்போ இன்னைக்கு வருமானம்ங்கிறது ஒரு காலகட்டத்தில் கட்டாயம் இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு 10 ரூபா இருந்ததுன்னா ஒரு கிலோ அரிசி வைக்கலாம். இன்னைக்கு வந்து 80 ரூபா 90 ரூபா வரும்போது அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேறு. அன்னைக்கு வந்து யார் வீட்டுக்கு போனாலும் கூப்பிட்டு அது சாப்பிட வச்சு அனுப்பிச்சாங்க. இன்னைக்கு வந்து எதுக்கு இங்கே நிற்கிற போ அப்படிம்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து நிறைய இன்னைக்கு தப்புகள் வர்றதுனால பயப்படுறாங்க மக்கள் இன்னைக்கு எல்லாருமே. அப்படி காலகட்டம் போகும்போது இன்னைக்கு உழைச்சி ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ ஆன்மீக பயணம்ங்கிறது என்ன அப்படின்னா கோயிலில் போய் ஒரு நிமிஷம் கும்பிடுறதுக்குள்ளே 10 தடவை செல் எடுத்து பார்க்குறோம். அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதாக அர்த்தம் இல்லை, கொஞ்சம் பக்தியை வளர்த்திக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறது நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா அதுதான் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மனசு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிருக்குச்சு, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு ஏன்னா இந்த காரியம் நீங்கள் கேட்டீங்களே எனக்கு கடன் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் கேட்குறாங்க, நாஸ்தியம் பேசுகிறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே மூலப்பொருள் வந்து நம்மளுடைய கோபம். அந்த கோபத்தை நம்ம சாந்தப்படுத்தணும். கோபப்பட்டதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு 5 நிமிஷம் எல்லாத்தையுமே ஒதுக்கி விட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ண முடியும். இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம தான் காரணம். அப்போ நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே தொலைச்சோம் அங்கே தான் போய் தேடணும். எளிமையாக அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாங்கன்னா எல்லாருமே கெட்டிக்காராயிருவாங்க. அதை செய்யாமல் என்ன பண்ணி போடுறாங்க, சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கேள்வி மேலே கேள்வி கேட்டவனே அதிகமாக தூண்டி விடும்போது அவனுக்குள்ளே வரக்கூடிய ஆவேசம் தான் சில விதமான பயணங்கள், தவறான பயணங்கள். வேற ஒன்றும் இல்லை. அந்த கோபங்களை அடக்கி பழகணும். அந்த கோபத்தை அடக்கணும்னா தியான நிலைக்கு போகணும். தியான நிலைக்கு போகிறதுக்கு ஒரு தெய்வத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தெய்வத்தை பற்றிய சில அறிவுகளை தெரிஞ்சுக்கணும். மகான்களுடைய ஆசீர்வாதம், அதுக்கான வழிகாட்டுதல், இதெல்லாம் நம்ம நெறிமுறையோடு செயல்பட்டோம் அப்படின்னோம்னா உலகத்தில் எங்கேயுமே தவறுகள் இருக்காது. என்னுடைய முயற்சி என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் நல்லா இருக்கணும், நோய் நொடி எல்லாம் இருக்கணும். நோய் ஏன் வருது? ஆல்ரெடி எல்லாத்துக்குள்ளே இப்படி 100 நோய் இருக்கு. உடனே இல்லை யாருக்குமே எந்த நோயும் வர்றதில்லை. அவனுடைய மனசு என்னைக்கு கலங்கப்படுது, எந்த நேரம் அவனுக்குள்ள வேதனை உருவாகுது. எதை சொல்கிறேன், ஏதோ ஒரு பொருள் மேலே பட்டுதல் வச்சு சொல்கிறான், அந்த பொருள் கிடைக்கலைங்கிற போது வேதனைப்படுறாங்கல்ல, அது கிடைக்கவே கிடைக்காதான்னு முன்கூட்டியே ஒரு ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு தகுதியானதா, நம்ம அந்த பொருளை தூக்க முடியுமா, நம்மளுக்கு அந்த பலம் இருக்குதா, இல்லை வச்சு காப்பாற்ற முடியுமா, பகுத்தறிவுள்ள போயிடுச்சு. இவ்வளவுதான். அதை தேர்ந்தெடுத்து வேணும் வேண்டாம். அன்னைக்கே நான் படிக்கிற காலத்தில் சொன்னேன், நிறைய கதை சொல்லுவேன், சீச்சி அந்த பழம் பிழைக்கும் சென்றால் பல் தூசும்ட்டு போகும். அந்த மாதிரி எது வேணும் வேண்டாங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கணும். இல்லாமல் நம்ம வாட்டுக்கு ஒரு பயணத்தில் போனோம்னா தொடர் பயணமாக தான் இருக்குமே தவிர முடிவில்லாத பயணமாக போயிடும். இது வேணும் வேண்டாம், அவ்வளோதான்.
அது மனமது செம்மையானால் மாந்திரிகமே ஜபிக்க வேண்டாம். மனசு நல்லா வச்சு 75% மனது தான், 25% தான் மந்திரம் தந்திரம் வைத்தியம். இது எல்லாமே வந்து சும்மா ஒரு 5-5% தான். இந்த தீய சக்திகள்னு சொல்றாங்க, பேய், இதெல்லாம் உண்மைங்களா? இதெல்லாம் இருக்குங்களா? நம்பலாமா? தீய சக்திகள்ங்கிறது இல்லாமல் இல்லை, அதில் இருக்குது. செய்வனை வெள்ளி சூனியம் கர்மகாண்டங்கள் இது எல்லாமே இருக்குது. அதாவது தேவதைகள்லேயே வந்து நல்ல தெய்வங்களும் இருக்குது, துர்தெய்வங்களும் இருக்குது. துர்தெய்வங்களை வந்து சில பேர் அதைய சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்குண்டான சில மந்திர சக்திகளை பிரயோகப்படுத்தி சில பேர்த்து மேலே ஏவி விடுறது. அது நான் சொன்னேன் அவங்களுக்கு. அந்த வேதனை பற்றி உள்ளவன், வித்திவேசனை பற்றி உள்ளவன், மாரண பற்றி உள்ளவன் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும். ஒருத்தர் செய்விட வைக்கிறது இந்த மாதிரி இல்லை. அது ஒரு ஃப்ரீக்வன்சி தான். அது எல்லா நேரம் எல்லாத்தையும் பாதிக்காது. அவங்களுடைய தர்ம பலன் நல்லா இருந்து அவனுடைய செயல்பாடுகள் எல்லாருமே தெய்வத்தை நாடி இருந்து நிறைய மக்களாக சேர்ந்து எல்லாருமே அன்பாக வாழ்ந்து பழகினவனுக்கு எந்த கெட்ட சக்தி ஒன்றும் பண்ணாது. ஒரு சின்ன உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். திருவண்ணாமலை கிரிவலம் போகிறாங்க. கிரிவலம் போகும்போது எப்படி 1,00,000 பேராது போகிறாங்களா? இந்த 1,00,000 பேர் வந்து ஒரு முறை ஓம் நம சிவாய நமக அப்படின்னு ஒரு முறை சொல்லும்போது ஒரே டைமில் 1,00,000 பேர் சொன்ன மாதிரி ஆச்சா? அப்போ 1,00,000 தடவை சொல்கிறாங்க. அப்போ கிரிவலம் எத்தனை கிலோமீட்டரு? 18 கிலோமீட்டர் நினைக்கிறேன். 18 எத்தனை கிலோமீட்டர் இருக்கட்டுங்க. ஏன் அது அந்த நேரத்துக்கு போகிறீங்க? எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? அவங்க நடக்கிறது மெதுவாக நடப்பாங்க, சில பேர் வேகமாக நடப்பாங்க, சில பேர் கொண்டு உட்காந்து போவாங்க, இதில் இருக்கலாம். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 108 முறை சொல்ல முடியும் நமச்சிவாய மந்திரத்தை. ஒரு சும்மா சிம்பிளாக சொல்கிற கருத்து. அப்போது 60 நிமிஷத்துக்கு கணக்கு போட்டுக்குங்க. அப்போது அதை சுற்றி வர்றதுக்கு குறைஞ்ச 4 மணி நேரம் ஆகுமா? கண்டிப்பாக 4 மணி நேரத்துக்குள்ள எத்தனை முறை ஒரு மனிதன் சொல்லுவான்? குறைந்த வச்சு ஒரு 10,000 முறையாக சொல்ல முடியும், இல்லை ஒரு 5,000 முறை சொல்லிட்டு. அப்போது 5,000 × 1,00,000 என்னாச்சு கணக்கு? அத்தனை மந்திர ஒளிகளுடைய அந்த ஒளி அலைகள் நம்மளுடைய 9 துவாரத்துக்குள்ளே போகுமா? அப்போ அவனுக்குள்ள என்ன காற்று பேய் பிசாசு வந்து இருக்க போகுது? வைப்ரேஷன் தான். அவ்வளோதான் சிம்பிள். பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு. சபரிமலை போகிற சாமியே சரணமையப்பாங்கிற மலையேறி போகும்போது அப்போ எத்தனை ஆண்டு காலமாக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மலை அந்த ஒரு கல்லுலையே செலவைக்கிறான். கல்லில் வந்து பஞ்சபூத சக்தி இருக்குது. கல்லை தட்டினா நாதம் வரும், இடிச்ச மணலாகும், உரைச்ச நெருப்பு வரும், வெளியே வச்சீங்கன்னா தண்ணி கொடுக்குறோன்னு அதுலேருந்து ஒழுங்கும். அப்போ பஞ்சபூத சக்தி கல்லில் இருக்கிறதுனால தான் கல்லில் செலவழித்து வச்சான். அப்போது அந்த பாறைகளில் பூரா சொன்ன ஒளி அலைகள் பூரா பதிவேறிக்குமா? எல்லா ஜீவராசிகளுக்குமே உயிர் இருக்குது. அப்போ மரத்துக்கு உயிர் இருக்குதா? அது பேசுமா? பேசும். மரம் பேசும், செடி கொடி பேசும், எல்லாமே பேசும். நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் உள்வாங்கி வச்சுருக்கு. அப்போ நல்ல விஷயங்களோடு அங்கே போகிறோம். அங்கே போகும்போது யார் மனசுலேயும் கெட்ட எண்ணம் இல்லை. சபரிமலையாகட்டும், திருவண்ணாமலையாகட்டும், திருப்பதியாகட்டும், பழனியாகட்டும், எந்த கோயிலாக இருந்தாலுமே அந்த கோயிலுக்குள்ளே இருக்கும்போது யாருக்காவது கெட்ட எண்ணம் வருமா? அப்போ ஒரு கோயிலுக்குள்ள 1000 பேர் இருக்கிறாங்கன்னா 1000 பேருமே நல்லதுன்னு நினைப்பான். இறைவா எல்லாரும் நல்லா இருக்கட்டும், என்னையும் காப்பாற்று, எல்லாத்தையும் காப்பாற்று. அப்போ எந்த இடத்துலையுமே குற்றமில்லை என்பதே உண்மை. எதில் குற்றமில்லை? மனதில் குற்றமில்லை. குற்றமில்லாத மனசு. அப்போ குற்றமில்லாத மனசோடு எல்லாருமே அன்போடு இறைவனை வழிபாடு பண்ணி அவருடைய அருளை பெற்று திரும்பி அந்த கண் வழி அதை நோக்கு வரும்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் பார்க்குறான். நம்மளும் போகும்போது வரும்போது எல்லாத்தையும் பார்க்குறோம். கீழே கல்லை தான் போட்டான், மேலே கல்லை தான் போட்டான். புராதன கோயில்கள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்த வேவ்ஸ் பதிஞ்சிருக்கு. அந்த வேவ்ஸ் நம்மளுக்குள்ளே வரும்போது எல்லாம் பிடிச்சி ஓடி போயிடும். அதே முழு மனதோடு போய் நம்ம செஞ்சுட்டு வரோம். என்னமோ போனோமா வந்தோமா அப்படின்னா ஏனாதானம் இல்லாமல் முழு பக்தியோடு போய் இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வந்ததும், அப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லா இருக்குதுப்பா, திருவண்ணாமலை போய் கிரிவலம் வந்தால் நல்லா இருக்குது, சபரிமலை போயிட்டு வந்தால் நல்லா இருக்குது, திருப்பதி போயிட்டு வந்து எல்லா குறையும் நீங்கிருச்சு. எனக்கு சொல்கிறோம்லையே பல லட்சம் பேர் புண்ணியாத்மாக்கள். அந்த ஆத்மா புண்ணியம், கெட்டாத்மாவும் கூட அந்த இடத்துக்கு போகும்போது புண்ணியாத்மா மாறிடுது. அந்த கெட்ட ஒரு துளி கெட்டன வராதில்ல. எப்படா கோயில் திறப்போம், எப்போ இறைவனை பார்ப்போம், அப்படித்தான் எண்ணம் இருக்குமே தவிர வந்து எந்த தீய எண்ணங்களும் வரும். அதனால தான் அந்த இடங்கள் தொடர்ந்து பிரசித்தி பெற்று வரோம். இந்த ஃப்ரீக்வன்சி தான். அப்போ அந்த செய்வனே வெள்ளி சோனிங்கிறது அதில் ஒரு பார்ட். எப்படி அசர சக்தி தெய்வ சக்தின்னு இருக்கிறாங்களோ அதே மாதிரி இது 50%, இது 50% இருக்குதான் செய்யும்.
தெய்வ பலம் அதிகம் கூட கூட இதனுடைய பலம் மைனஸ் ஆகிட்டு வரும். அதுக்காக அதையவே பிடிச்சிக்கிட்டு எனக்கு யாரை செய்விட வச்சுட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. கடமையாற்று. கடமை யார் ஒருத்தர் முழுமையாக செய்கிறானோ அவன் இடத்துல கடவுள் இருப்பான். கடமை தான். கடமைக்கு மிஞ்சி எதுவும் இல்லை. அன்றாட நம்மளுக்கு என்ன கடமை நம்ம செய்ய நினைக்கிறோமோ அதில் ஒரு துளி தொய்வு இல்லாமல் செஞ்சு முடிச்சுட்டு அப்பா இந்த கடமை நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிற போது அந்த இடத்துல இறைவன் டெக் போட்டு உங்களுக்கு வெரி குட் போட்டுருவான். அருமையான விளக்கம். அப்புறம் இந்த வீட்டில் இந்த பொருட்கள் வைக்கலாம், இந்த பொருட்கள் வைக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா? அது எந்த மாதிரி பொருள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு விளக்கம் தர்றேன். இப்போ என்ன சொல்றாங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரம் இருக்கக்கூடாது, முருங்கை மரம் இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அதெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா சயின்டிஃபிக்காக அதை சொல்லக்கூடிய விஷயம். முருங்கை மரம் வருதுன்னா முருங்கை மரத்தில் அந்த கம்பளி புழுவுகள்லாம் வரும். இந்த கம்பளி புழுவில் வந்தது அப்படின்னா அதனுடைய அந்த மேல் தோலில் இருக்கக்கூடிய துகள்கள் அந்த மூக்கு வழியாக உள்ளே போகும்போது அரிப்பு ஏற்படும், தோல்வியாதி வரும். அதனால முருங்கை மரங்களை வீட்டுக்கு முன்னால் வைக்காதீங்க, வீட்டுக்கு பின்னால் வைங்க அப்படின்னாங்க. வேப்ப மரம் வீட்டுக்கு முன்னால் வைக்கலாம், தப்பு கிடையாது. ஏன் வைக்கக்கூடாது? அது உங்களுக்கு கிருமி நாசினி. அது எந்த கிருமிகளும் நம்ம வீட்டுக்குள்ளே வராது. எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா போட்டால் கூட வீட்டு வாசலில் வேப்பந்தலை சொல்லி வைக்கிறது. அதனால கிருமிகள் உள்ளே வரக்கூடாதுன்னு இருக்காங்க. அதில் கசப்புத்தன்மை இருக்குது. நம்ம அது தெய்வத்துக்கு உகந்த ஒரு தலையாகவும் நம்ம அதை கருதுறதுனால வேப்பிலையில் ஒரு மகிமை இருக்குது அப்படிங்கிறது உண்மை. அதில் இருக்கக்கூடிய அந்த விஷநாசினினே பேர். அதுக்கு எப்பேற்பட்ட விஷயத்தையும் அது உடைச்சு போடும். அதனால் வேப்ப மரம்லாம் வைக்கணும். அரச மரம் வைக்கக்கூடாதுப்பாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது நிறைய வேர் பிடிக்கும். வேர் பிடிக்கும் போது பூமி கடியில் போல இது அதிகமான வேர்கள் வரும்போது வீடு பால் அடைஞ்சிடும். அதுதான் அரச மரத்து நிழல் வீட்டு மேலே விழுகக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பயத்துக்காக சொல்லி வச்சுருக்கோம். கேட்டதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் 4 மணிக்கு போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றுன்னு சொன்னான். ஏன்னு கேட்டால் படிப்பு நல்லா வரும். குழந்தை இல்லாதவங்க போய் தண்ணி ஊற்றினாங்கன்னா அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொன்னான். ரைட், இப்படி சொன்னாதான் செய்வாங்க. ஏன்னா அரச மரத்தில் காற்று எவ்வளவு எடுக்குதோ அதில் 3 மடங்கு அதிகமாக ஆக்சிஜன் வெளியே கொடுக்குது. அப்போ குழந்தை இல்லாத பெண்கள் அங்கே போய் தண்ணி ஊற்றி சாமி கும்பிடும் போது அந்த ஆக்சிஜனுடைய அழுத்தம் வரும்போது யூட்ரஸில் இருக்கக்கூடிய அடைப்புகள் எடுத்து போடும். அப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போ சின்ன பசங்கள்லாம் போய் படிப்புக்காக அவங்களாம் செய்யும்போது மூளைக்கு போகிற நரம்பு நல்லா வேலை செய்யும். அந்த ஆக்சிஜனால் அவங்களுக்கு படிப்பு நல்லா வரும். அப்போ ஆன்மீகங்கிறது சொன்னான். 4 மணிக்கு ஏன் போச்சோன்னே அப்படின்னா அது பனிக்காலம். பனிக்காலத்தில் பனிக்கடி நோயின்னு ஒரு நோய் வரும் எல்லாத்துக்குமே. அந்த தோலெல்லாம் வெடிக்கும் மார்கழி மாதத்தில் எல்லாத்துக்குமே. அந்த பனிக்கடி நோய் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதிகாலையில் பஸ்ஸில் குளிக்கணும். சும்மா எந்திரிச்சு 4 மணிக்கு குளிச்சு நேரம் குளிப்பாங்களா? அப்போ என்ன உனக்கு வாங்க பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்று, மார்கழி மாதம் பூரா நீ பண்ணேன்னா உனக்கு படிப்பு நல்லா வரும், மார்க் நல்லா வரும், நீ தொழில் சம்மந்தமாக நீ அங்கே போய் பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்று அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி வச்சாங்க பெரியவங்க. அப்போ 4 மணிக்கு குளிச்சிட்றான், பட்டை போட்டுக்குவான், நல்லா பக்தி மார்க்கு செலுத்துறான், 4 கோயிலுக்கு போயிட்டு வர்றான், சந்தோஷப்படுறான். அவனுக்கு அந்த படிக்கடி நோய் வராது. தோல் பூரா ஸ்கின்னெல்லாம் வெடிச்சு போயிடும், முதலெல்லாம் வெடிக்கும். இது முன்னோர்கள் சொன்னதில் எல்லாத்துலேயுமே விஞ்ஞானம் 2 இருக்குது. விஞ்ஞானம் கலந்தது தான் விஞ்ஞானம், விஞ்ஞானம் கலந்தது தான் விஞ்ஞானம். இரண்டும் கலந்தது தான். ஆமாம், ரெண்டும் எல்லாத்துக்குள்ளேயும் விஞ்ஞானம் இருக்குது. எதை எடுத்தாலும் விஞ்ஞானம் இருக்குது. அமாவாசை பௌர்ணமிக்கு அசைவ உணவு சாப்பிடாதேன்னா, அசைவ உணவு ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா திடப்பொருள் அது. அமாவாசை பௌர்ணமிக்கு கடலில் காற்றழுத்தம் அதிகம். ஏன்னா இந்த உலகத்தில் கடல் பகுதி அதிகம், நிலப்பரப்பு குறைவு. கடலில் காற்றழுத்தம் அதிகமாகும் போது நிலப்பரப்புக்குள்ளே வரும்போது காற்று திடக்காற்ற மாறிடும். அப்போ நம்ம உள்ள இழுக்கிற காற்று ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 80 முறை உள்ள இழுக்கிற மாதிரி நார்மலாக இருக்கிற போது அந்த அமாவாசை பௌர்ணமிக்கு ஒரு 30 முறை கம்மியாகுது. அப்போ உள்ளுக்குள்ளே காற்று போனதான் பிளாட் உள்ளவங்களுக்கு இறைப்பை வேலை செய்யும். அப்போ எளிமையான உணவு உட்கொண்டா சீக்கிரமாக செரிமானமாகி நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகும். திடப்பொருளை சாப்பிட்டீங்கன்னா மெதுவாக அமைதி அப்புறம் அது குடலுக்குள்ளே தள்ளும் போது மலச்சிக்கல் ஏற்படும், ஃபுட் பாய்சன் ஏற்படும். இதுக்கு நம்ம நார்மலாக சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அதுக்கு தான் அந்த விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை மூலமாக சொன்னாங்க. விஞ்ஞானம் ரெண்டும் ஒன்று தான். விஞ்ஞானம் இல்லை, விஞ்ஞானம் இல்லை, விஞ்ஞானம் இல்லை, விஞ்ஞானம் இல்லை. நம்பணும், எதையா இருந்தாலும் நம்பினா தான் கடவுள். நம்பிக்கையே இல்லையா வாழ்க்கையே இல்லையில்ல. ஆன்மீகத்தை நாடாமையே பணம் இருக்குது, புகழ் இருக்குது, ஆனால் சந்தோஷமாக தான் இருக்காங்க. அது முன்ஜென்மத்தில் அவர் தேடி வச்ச புண்ணியங்கள். அதாவது முற்பிறவின்னு ஒன்று இருக்குது,
அந்த பிறவியில் வந்து இப்போ நானே இருக்கிறேன், இப்படி நானே நீங்களும் இருக்கிறேன் அப்படின்னு இப்போ நான் நிறைய நல்லது பண்ணுறோம் வச்சுக்கலாம். அடுத்த பிறவியில் வந்து நம்ம இப்போ செஞ்சு வச்ச புண்ணியம் வந்து நம்மளுக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கும். அப்போ அதை வச்சு ஆண்டு அனுபவிக்கிறான் அவன், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து அவனுக்கு வந்து நரக வாழ்க்கையில் இருக்கிறேன். அவன் செஞ்ச பாவங்கள் உனக்கு இதில் பணத்தை வச்சுக்கிட்டு நிறைய பேர் கேட்பாங்க, அவனெல்லாம் கோடிக்கணக்கில் வச்சுக்கிறானுங்க, இத்தனாயிரம் கோடி வச்சுக்கிறேன், எப்போவோ பாட்டம் போட்டு செஞ்ச புண்ணியம். சுவாமிகள் இவ்வளோ நேரம் நம்மளுக்கு ஆன்மீகம்னா என்ன, ஆன்மீகத்தை சார்ந்த சில விஷயங்கள், இப்போ இளைய தலைமுறைகள், அப்புறம் பெரியவங்க, இந்த முன் ஜென்மம், ஜென்மம் 7, நல்லது கெட்டது, நல்ல வைப்ரேஷன், கெட்ட வைப்ரேஷன், எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு புரிகிற மாதிரியான ஒரு விளக்கங்களை நீங்கள் கொடுத்தீங்க சுவாமி. மனமார்ந்த நன்றி. அனைவருக்கும் நன்றிகள்.